இன்னைக்கு பார்க்க போறது AK-47 சீரீஸோட 25வது எபிசோட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நுகர்வோருக்கான அடிப்படை உரிமைகள் எத்தனை? ஆப்ஷன் சி 8. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1986. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை தான் நுகர்வோருக்கான மகாசாசனம்னு சொல்றாங்க. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 2019. செகண்ட் கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எது? ஆப்ஷன் டி சாஸ்திரி பவன். இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைமையகம் பேரு நிர்வசான் சதன். குடியரசுத் தலைவர் மாளிகை பேர் என்னன்னா ராஷ்டிரபதி பவன். அதுவே ஆளுநர் மாளிகை பேர் என்னன்னா ராஜ்பவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தின் அங்கமாக திகழ்பவர் யார்? ஆப்ஷன் சி ஆளுநர். ஆளுநரை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆளுநரை நியமனம் பண்ணும்போது அவங்களோட சொந்த மாநிலத்துல நியமனம் பண்ண மாட்டாங்க. மாநிலத்தோட நிர்வாக தலைவர் யாருன்னா ஆளுநர் தான். வன்கொடுமை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2005. சீரார் நிதி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 2000. அநாகரிகமான சித்தரித்தலுக்கான சட்டம் 1999 கொண்டு வந்திருப்பாங்க. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997 கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெளிநாட்டு வாழ் இந்திய தினம் எப்போது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 9. இந்த வெளிநாட்டு வாழ் இந்திய தினத்தோட இன்னொரு பேரு பிரவாசி பாரதி தினம் சொல்லுவாங்க. இந்த வெளிநாட்டு வாழ் இந்திய தினத்தை 2 வருஷத்துக்கு ஒருக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் செலிப்ரேட் பண்றாங்க. அது ஏன் ஜனவரி 9 செலிப்ரேட் பண்றாங்கன்னா, காந்தி தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்த தினம் ஜனவரி 9. அதனாலதான் ஜனவரி 9 வெளிநாட்டு வாழ் இந்திய தினமா கொண்டாடுறோம். உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.